படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட மியூசிக் தான். அவரோட மியூசிக் தான் வந்து இந்த படத்த வந்து கடைசி வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்பவே உதவுச்சு. பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸா இருந்த மோனிகா பாடல வந்து தேவையே இல்லாத ஒரு இடத்துல வச்சு, அந்த பாட்டோட வைபே வந்து சொதப்புன மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து கொஞ்சம் ஒரு சுமாரா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஒரு பெட்டரான ட்விஸ்ட் இருக்கிற இன்டர்வல் சீனோட முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து சில பல இடத்துல கன்ஃப்யூஷன்ஸ், குழப்பங்கள், லாஜிக்கே இல்லாத விஷயங்கள்லாம் நெறைய திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து மாஸா எடுத்திருந்தாங்க. லோகேஷோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சினிமேட்டிக்கா காமிக்க மாட்டாரு. பட் இந்த படத்துல வந்து ரொம்பவே நெறைய சினிமேட்டிக்கா காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லாஜிக்கே இல்லாம நெறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு கன்ஃப்யூஷனோட எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்றேன் கேளுங்களேன். வில்லன் வந்து பைக்ல தொரத்திக்கிட்டே வருவான். முன்னாடி போறவங்க வந்து ஒரு இனோவா கார்ல போயிட்டு இருப்பாங்க. இனோவா கார்ல போறவங்க பின்னாடி தொரத்துறானே, அச்சச்சோ! அம்மம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பைக்காரன் தானே ஒரு இடி இடிச்சா கீழ விழ போறான். அதுக்கு எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் ஐயோ அம்மம்மான்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்கன்னு சத்தியமா புரியல. ஆக மொத்தத்துல இந்த படத்துக்கு நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளே வந்து நிறைய ஆடியன்ஸ் மென்டாலிட்டி பொறுத்து தான் அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறதே தெரியும். ஓவராலா இந்த கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பார்ஷியல் டைஹார்ட் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம போனீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா அமையலாம்.